பேய் விரட்டி வேற, பேய் மிரட்டி வேற. இந்த பேய் மிரட்டி என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்க, இது கைகளே வந்து பார்த்து பேய் மாதிரி தான் இருக்கும். காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிசித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அறப்பளீஸ்வரர் விக்கிரகமாகப்பட்டது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கல்லுனால் உருவாக்கப்பட்டது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, போகர் வந்து மூலிகைகளை நிறைவு செய்யும் பொழுது, அதாவது அந்த முருகர் சிலையை நிறைவு செய்யும் போது இறுதி கட்டமாக இந்த ஒரு பொருளை கலந்தால் தான் அது வந்து முழுமையடையும். அதை வந்து ஒரு திரவத்தன்மையிலேருந்து திடத்தன்மையாக மாற்ற முடியும், நம்ம உருவங்களை செதுக்கிறதுக்கு தான் சூழ்நிலையை உருவாக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தன்மை இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் தான் அறப்பளீஸ்வரருடைய விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை போய் பார்த்தாவே முக்தி. 3 நாள் 4 நாள் அங்கே போய் தங்கியிருந்தீங்கன்னா அது வேறு லெவல் சப்போர்ட் பண்ணதுக்கு ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அறப்பளீஸ்வரர். அந்த கொல்லிமலையில் நிறைய சூட்சமான மூலிகைகள்லாம் இருக்குது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மூலிகையின் பேர் வந்து பார்த்திங்கன்னா பேய் மிரட்டி. பேய் விரட்டி வேற, பேய் மிரட்டி வேற. இந்த பேய் மிரட்டி என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பாருங்கள், இது கைகளே வந்து பார்த்து பேய் மாதிரி தான் இருக்கும். காரணம்னு பார்த்திங்க அப்படின்னா, இதனுடைய தன்மை என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, எதிர்மறை சக்திகளை உள்ளே விடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. நமக்கு வந்து ஒரு தீய எண்ணங்களோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்மளை நோக்கி உள்ளே வராரு அப்படின்னா, அவர்கிட்ட பாதுகாப்பு பண்ணி தரக்கூடிய விஷயத்தை செய்யும். அந்த உள்ளே வரும்பொழுது அவருடைய எண்ணங்களை மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. இது எல்லாமே என்ன பண்ணால், வெளியிருந்து உள்ளே வரக்கூடிய ஆற்றலுடைய எதிர்மறை எண்ணங்களை உள்வாங்கி வச்சுக்கும். ஸ்கேன் மிஷின் எப்படி காமிக்குதோ அது மாதிரி எதிர்மறை எண்ணங்களை உள்வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்கள வந்து நேர்மறையாக மாற்றி உள்ளே அனுப்பிவிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இது. இதை வந்து அமாவாசை நாட்களில் பூஜை பண்ணி வழிபாடு செஞ்சு கட்டணும். இது அமாவாசை நாட்களில் பூஜை பண்ணிவிட்டு இது வந்து இது வெளியில் தெரிகிற மாதிரி, இது வெளியில் தெரிகிற மாதிரி நடுவில் ஒரு மஞ்சள் துணி, வெள்ளை துணியில் மஞ்சள் பூசி விட்டு தூரி வச்சு கட்டி தொங்க விடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுறோம். இதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு ஊதுபத்தி கற்பூரம் ரெகுலராகவே காட்டிட்டு வரணும். ஏன்னா எதிர்மறை ஆற்றலை உள்வாங்க எனர்ஜி கம்மியாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ அடிக்கடி தூபதீபம் காட்டி வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக தூபதீபம் சாம்பிராணி காட்டி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, எதிர்மறை எண்ணங்களோடு உள்ளே வரக்கூடியவர்கள் எதிர்மறை எண்ணங்களோடு செயல்பட மாட்டார்கள். ஏவல், பில்லி, சூனியம் இது சார்ந்த விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா அவருடைய ஆற்றல் குறைந்து போயிடும். அதே மாதிரி நெகட்டிவாக பேசக்கூடிய ஆற்றல் வந்து மனநிலை மாறி பாசிட்டிவாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு ஆரம்பிக்கும். தேவையில்லாத குடும்பத்தில் உண்டாகக்கூடிய சண்டைகள் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நடக்காத தடுத்து போயிடும். இது மாதிரி நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய ஆற்றல் இந்த பேய் மிரட்டிக்கு உண்டு. இதை வந்து சின்னதாக ஒரு குச்சியை உடச்சி தாயத்துக்குள்ளார அடைச்சி கொடுப்போம். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாயத்துக்குள்ளார அடைச்சி பயன்படுத்தக்கூடியது தான். இதை பயன்படுத்தும் பொழுது தான் இப்போ உடல் கட்டு போட்டுக்கிறோம் அப்படின்னா, உடம்பு செல்லாமல் அடிக்கடி போயிட்டு உடல் கட்டு தாயத்தை போட்டுருவோம். இந்த உடல் கட்டு தாயத்து கூட இந்த குச்சிகளை வைப்போம். இதை வைக்கும்பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த உடல் கட்டு தாயத்தும் இந்த குச்சியும் நம்ம வைக்கக்கூடிய மையும் 3 ஒன்றா சேரும் பொழுது ஒரு விதமான பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி எனர்ஜிகளை மாற்றி தரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மூலிகைகள் பண்ணோம். ஸோ இது பேய் மிரட்டி பயன்படுத்துங்கள், பலனடையுங்கள். நன்றி.